ஹலோ காய்ஸ், இந்த வருஷம் ஐபிஎல்ல குவாலிஃபயர் 1ல பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் நடந்தது. அதில் ஆர்சிபி வந்து பஞ்சாபை தோக்கடிச்சு கெத்தா ஃபைனலுக்கு என்ட்ரி கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று குவாலிஃபயர் 2ல மும்பை இந்தியன்ஸுக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் நடந்தது. அதில் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 203 ரன் கிட்ட எடுத்திருந்தாங்க. 204 ரன் எடுத்தா பஞ்சாப் வின் பண்ணலாம் அப்படின்னு பஞ்சாப் கிளம்ப இறங்குறாங்க. எம்ஐ டீம் பார்த்தீங்கன்னா 200 ரன் மேலே அடிச்சிருந்தாலே அழகா மற்ற டீமை டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. ஜெயிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இவங்க கிட்ட தான் இருக்கு அப்படிலாம் இருந்தது. ஆனால் நேற்று பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பேட்டிங் பண்ணாங்க. அதுவும் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல ரவுடி ஐயர் இருக்கார்ல, அவரு பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்சுக்கு நம்ம என்ட்ரி கொடுக்குறோம்டா அப்படின்னு ஒன் மேன் ஷோ காமிச்சு எக்ஸலண்டா பேட்டிங் பண்ணி பஞ்சாப் டீமை ஃபைனல் மேட்சுக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த ஒரு ஹக்குக்காண்டியே எம்ஐ டீமை பொழந்து கட்டியிருக்காரு. நேற்று நடந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் நல்லா தான் பிளே பண்ணாங்க. இந்த வருஷம் அவங்களோட வருஷமா அமையல. அதுக்கப்புறமா இந்த வருஷம் ஃபைனல் மேட்ச்ல பஞ்சாபும் ஆர்சிபி தான் மோத போறாங்க. இந்த ரெண்டு டீமுக்கும் இந்த வருஷம் புது வருஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரெண்டு டீமும் கிட்டத்தட்ட 17 வருஷமா கப்பே வாங்கினது கூட இல்ல, கண்ணில் பார்த்தது கூட இல்ல. இந்த வருஷம் இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் கப்பை தூக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் கப்பு வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம் தான். இந்த ரெண்டு டீம்ல யாரு கப்பு வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.